2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் தொடர்பாக தன்னை கைது செய்வதையோ அல்லது தடுப்பு காவலில் வைப்பதையோ தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து சேனல் 4 ஊடகம் வெளியிட்ட ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கோட்டை நீதிவான் நீதிமன்றம் தனக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளமை ஊடக அறிக்கைகள் வாயிலாகவே தான் அறிந்து கொண்டதாக ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவதாக, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என மறுத்துள்ள அவர், இக்குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணையாளர்கள் இதுவரை தன்னிடம் எவ்வித விசாரணையும் நடத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் எந்நேரத்திலும் விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் நேரில் ஆஜராகவும் தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மூன்றாவதாக, நீதிமன்றத்துக்கு தெரிவிக்காமல் நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்றும் சாட்சிகள் எவரிலும் தலையிட மாட்டேன் என்றும் உறுதியளித்துள்ளதால் தன்னை கைது செய்யவோ அல்லது தடுப்பு காவலில் வைக்கவோ அவசியமில்லை என மனுவில் அவர் தெரிவித்துள்ளார். சேனல் 4 நிகழ்ச்சியில் அசாத் மௌலானா கூறியுள்ள கூற்றுகளின் அடிப்படையிலே தற்போதைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள ராஜபக்ஷ, மௌலானா தற்போது வெளிநாட்டில் வசிப்பவர் என்றும் அவரை தான் ஒருபோதும் சந்தித்ததோ அல்லது அவருடன் எவ்வித தொடர்பை பேணியதோ இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். குற்ற புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை மையப்படுத்திய இந்த மனுவின் முக்கிய வாதம் அமைந்துள்ளது. தான் ஜனாதிபதியான பிறகு அபேசேகர CID பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை மற்றும் தனது ஆட்சிக்கால நிகழ்வுகள் காரணமாக அவர் தான் மீது தனிப்பட்ட விரோத போக்கை கொண்டிருக்கக்கூடும் என ராஜபக்ஷ வாதிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து அமைக்கப்பட்ட பல விசாரணைகளை ஆணைக்குழுக்கள், நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்கள் மற்றும் விசாரணை அறிக்கைகள் மூத்த சட்ட அமலாக்க அதிகாரிகளின் தவறுகளையும் தோல்விகளையுமே வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி, விசாரணை ஆணைக்குழு, நாடாளுமன்ற தெரிவுக்குழு, ஈஸ்டர் தாக்குதல் குறித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் சேனல் 4 புலனாய்வு ஆகியவற்றில் கண்டுபிடிப்புகள் எவற்றிலும் இத்தாக்குதலுடன் தன்னை இணைக்கும் எந்தவொரு ஆதாரமும் கண்டறியப்படவில்லை என்றும் தனக்கு எதிரான ஒரே குற்றச்சாட்டு மௌலானாவின் கூற்றிலிருந்து மட்டுமே உருவானது என்றும் ராஜபக்ஷ வாதிடுகின்றார். சேனல் 4 ஆவணப்படம் குறித்து ஆராய்ந்த விசாரணை குழுவின் கண்டுபிடிப்புகளையும் இம்மனு குறிப்பிட்டுள்ளது. அதாவது, அசாத் மௌலானா சுமத்திய குற்றச்சாட்டுகள் அந்த விசாரணைக்கு முன்னதாக நிரூபிக்கப்படவில்லை என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து அமெரிக்காவின் FBI விரிவான விசாரணைகளை நடத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள ராஜபக்ஷ, தனது ஜனாதிபதி பதவிக்காலத்தில் FBIயின் மேலதிக ஈடுபாட்டை கோரிய போது ஏற்கனவே முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு விட்டது என்ற பதிலே தமக்கு கிடைத்ததாகவும் கூறியுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் பாரபட்சமாக அமைய வாய்ப்புள்ளதாக வாதிட்டுள்ள அவர், தன்னை கைது செய்யவோ தடுத்து வைக்கவோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் சட்டவிரோதமானது, பகுத்தறிவற்றது, நியாயமற்றது மற்றும் இயற்கை நீதியும் தனது அடிப்படை உரிமைகளையும் மீறும் செயலாகும் என தெரிவித்துள்ளார். இந்த மனுவினூடாக ஈஸ்டர் ஞாயிறு தாக்கல் விசாரணைகள் தொடர்பான இறுதி தீர்ப்பு வரும் வரை அதிகாரிகள் தன்னை கைது செய்வதிலிருந்தோ தடுத்து வைப்பதிலிருந்தோ அல்லது தனது சுதந்திரத்தை பறிப்பதிலிருந்தோ தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை ராஜபக்ஷ கோரியுள்ளார்.